ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புளியோதரை. அதுக்கு 4 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்புக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இதுதான் அளவு. இது ரெண்டையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு புளி, 4 மிளகாய் வத்த, ஒரு கொத்து கருவேப்பிலை, 20 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை அரைச்சி எடுத்து வச்சுருக்க பொடியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் புளியோதரை பொடி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். ஒரு கடாயை சூடு பண்ணி சிறிதளவுக்கு எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, மிளகாய் வத்த சேர்த்துட்டு நம்ம பொடியெல்லாம் எடுத்து வச்சுருக்கத அடுப்பை சிம் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் வதங்க விடணும். வதங்கினதுக்கப்புறம் கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த அளவுக்கு கொதிக்க விடணும். கொதிக்க விட்டோம்னா நம்மளுக்கு புளியோதரை கூட்டு ரெடி ஆயிரும். கூட்டு ரெடியானமே நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்க சாதம் சேர்த்து 20 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து கிளறுனா அருமையான அல்டிமேட்டான புளியோதரை ரெடி ஆயிரும். பிடிச்சதுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.